ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யாயா ட்வின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, எருக்கம் பூவில் 3 விதமான மாலை நம்ம செய்யறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஒரு எருக்கம் பூவில் ஃபஸ்ட் வந்தாச்சு. அதை வந்து நம்ம 3 பகுதியாக நம்ம பிரித்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மகரந்தத்தை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த பெட்டல்ஸ் இதை வந்து காம்போட சேர்த்து நம்ம ஒரு தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம். அடுத்ததாக வந்து நம்ம மொட்டு வந்து அதேமாதிரி தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். நம்ம இந்த ஒரு வீடியோவில் 3 விதமான மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இதழ் வந்து பெட்டல்ஸ் வந்து ஒன்று பிரிச்சிருக்கோம். இந்த பூ மட்டும் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மகரந்தம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த மொட்டு. இந்த மாதிரி நம்ம ஒரு பூவை வந்து 3ஆக பிரித்து எடுத்துக்கிறோம். இப்போ இது தனித்தனியாக மாலையாக எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மகரந்தத்தை வந்து நம்ம கட்டிக்கலாம். அதை கட்டுறதுக்கு வந்து நான் ஊசி எடுத்துருக்கேன். ஊசியில் நூல் கோத்துட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்து முடி போட்டுக்கணும். ஒரு 2 நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம கோக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் நம்ம வந்து கோக்கணும். இப்போ ஒரு பூ எடுத்து அடிப்பகுதி அடியிலையும் நுனிப்பகுதி மேலே வர மாதிரியும் நம்ம இதை கோத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் கோத்துக்கணும். மேக்ஸிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே பூ கோக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி கோத்து முடிச்சுட்டு நம்ம நூலுக்கு இழுக்கும்போது நம்ம வந்து நூலை தான் பிடிச்சி இழுக்கணும். பூவை இழுக்கக்கூடாது. பூவை இழுத்தா நம்ம அறுத்துக்கும். அதனால நம்ம நூல் தான் இழுக்கணும். இந்த மாதிரி கடைசிக்கு எடுத்துன்னு வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு நிறுத்திக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மாதிரி நம்ம 1 பை 1 நம்ம கோத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கோக்கும்போது நம்ம டைட்டாக நெருக்கமாக கோக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கோத்தோம்னாக்கா நமக்கு வந்து மாலை வந்து ஸ்டிப்பாக இருக்கும், நமக்கு வளைஞ்சி கொடுக்காது. அதனால் நம்ம கோக்கும்போது கொஞ்சம் லூஸ் விட்டு தான் நம்ம கோக்கணும். அப்போ தான் மாலை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம கையில் எடுக்கும்போதும் நல்லா வளவளப்பு கொடுக்கும். அதனால் கோக்கும்போது நம்ம நெருக்கமாக டைட்டாக கோக்கக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு கோத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கோத்து எடுத்துக்கலாம். நம்ம படத்துக்கோ இல்லை சேலைக்கோ நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கோத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு கோத்துன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம நூல் இருக்கிற அளவுக்கு நம்ம கோத்தாச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம நூல்லேருந்து ஊசியை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து 2 நுனியையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2த்தையும் சேர்த்து நம்ம நார்மலாக நாட் போடுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து எருக்கம்பூ மாலை ஃபஸ்ட்டு டைப்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டைப்பு. இப்போ நம்ம செகண்ட் டைப் மாலை பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் டைப் மாலை கட்டுறதுக்கு வந்து அந்த மொட்டு தான் எடுத்திருக்கோம். அதுவும் அந்த மாதிரி தான் ஊசியில் நூல் கோத்துட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்து
முடி போட்டுக்கணும். ரெண்டு முடி கூட போட்டுக்கோங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. இப்போ முட்டு அந்த மாதிரி நம்ம அகலமாக இருக்க பகுதி அடிப்பகுதியும் நம்ம நுனி பகுதி மேலே வர மாதிரி நம்ம கோத்துக்கணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து நெருக்கமாக நம்ம கோத்தோம்னாக்கா நமக்கு வந்து மாலை ஸ்டிப்பாக இருக்கும். நம்ம பூவை இழுக்கக்கூடாது, நம்ம நூலை தான் இழுக்கணும். அப்போ தான் பூவை அறுந்துடாமல் நமக்கு அழகாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க ஜாயின் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இந்த முட்டைலாம் நம்ம கோத்து எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப நெருக்கமாக கோத்தோம்னா நமக்கு ஸ்டிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு கோத்துக்கோங்க. ரொம்ப கேப் விடாதீங்க, கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கேப் விட்டு கோத்துக்கணும். இந்த மொட்டு வந்து உடனே விரிகிற மொட்டு நீங்கள் கோத்திங்கனாக்கா டக்குன்னு கைப்பட்ட உடனே விரிஞ்சிரும். அதனால் 2 நாள் மொக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் கோத்துக்கோங்க. அப்போ தான் மொட்டு அழகாக முழுமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ மொட்டில் நம்ம மேலே கொத்தா இப்படி தான் வரும். இப்போ நம்ம கோத்து முடிச்சாச்சு நூல் இருக்கிற அளவுக்கு. இப்போ நம்ம ஊசியை கட் பண்ணிவிட்டு நம்ம 2 நூலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இந்த முனையும் அந்த முனையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாலை மாதிரி கிடைக்கும். இப்போ செகண்ட் எருக்கம்பூவில் செகண்ட் டைப் மாலை நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேர்ட் டைப் மாலை பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த இதழோட நம்ம காம்போட கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பூ எடுத்துக்கிறோம். அதை கட்டுறதுக்கு நான் இப்போ நூல் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம எப்படி கட்ட போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து மாலை கட்டுற டைப்பில் தான் நம்ம இப்போ இந்த எருக்கம்பூ நம்ம கட்ட போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம மாலை தேவையோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நூல் நம்ம வந்து லெஃப்ட் சைடு விட்டுக்கணும். ரைட் சைடு வந்து நம்ம கட்டுறதுக்கு. இப்போ நடுவில் நம்ம வந்து நார்மலாக பூ கட்டுற மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க. கீழே ஒரு சுற்றிட்டு மேலே வந்து அந்த நாட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்காக 2 நாட்டாக போட்டுக்கலாம். இப்போ மாலை கட்டுற மாதிரி நம்ம வந்து கட்ட போகிறோம். இந்த பூவை விட்டுட்டு நம்ம நூலை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ ஒரு பூ எடுத்து அந்த காம்பை வந்து நம்ம கட்டை விரல் மேலே வச்சுட்டு கட்டை விரலில் எடுத்து நம்ம பூவை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இப்போ வச்ச பூவிலேருந்து சுற்றி நம்ம விரல் விட்டா சுற்றி வந்து நம்ம வச்ச காம்போட சேர்த்து நம்ம சுற்றி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக இன்னொரு பூ நம்ம வச்சு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வச்ச பூவிலேருந்து சுற்றி வந்து நம்ம கீழே சுற்றி வந்து காம்புக்கு இடையில கொண்டு வந்து வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம 1 பை 1 நம்ம வச்சு கட்டணும். நம்ம வந்து ஏற்கனவே முல்லைப்பூவில் இந்த மாதிரி மாலை கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முல்லைப்பூவில் பல விதமாக எப்படிலாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்ல நல்ல வீடியோவாக மேக் பண்ணி போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து
கட்டி பழகிட்டோம்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். இதே மெத்தடில் நம்ம எந்த பூ வேணாலும் நம்ம கட்டலாம். இது பிளைனாக கட்டுறது மட்டும் இல்லாமல் இடையில ரோஸு, மல்லிகைப்பூ, சாமந்தி பூன்னு சொல்லிட்டு உங்கள் கற்பனைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கலந்து கட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ தான் உருட்டையாக அழகாக வரும். இந்த மாதிரி நம்ம எல்லா பூவும் கட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நம்ம கட்டி கட்டி பழகின பிற்பாடு நமக்கு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வரும், ஈஸியாக இருக்கும். நமக்கு ஊசி நூலில் கோக்கிறத விட இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கட்டிடலாம். ஃபஸ்ட்டு கற்றுக்கிறது தான் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பழகிடுச்சுனாக்கா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட்டினா சீக்கிரம் கட்டிடலாம். பாருங்க உருட்டே அழகாக வருது பாருங்க. நம்ம இந்த மாதிரி வச்சு கட்டினாலே நமக்கு நெருக்கம் வந்துடும் அழகா. பாருங்க இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கட்டியாச்சு. உங்களுக்கு அந்த உருட்டையாக நெருக்கமாக இருக்கிறது பார்க்கும்போதே தெரியும் நம்ம கட்ட கட்ட. பாருங்க ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு, எவ்வளோ அழகாக சூப்பராக உருட்டையாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம கையில் இருக்க நூலையும் நம்ம கட்டுற நூலையும் சேர்த்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். ஒரு 2 நாட் போட்டுக்கோங்க, நல்லா டைட்டாக இருக்கிறதுக்கு, பிரிஞ்சு வராது. இப்போ நான் நாட் போட்டு முடிச்சாச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக உருட்டையாக இருக்குன்ட்டு. நம்ம இன்னும் நல்லா கட்டணுன்னா இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம கட் பண்ண முடியாது. ஒன்ஸ் கட்டிட்டுனா அவ்வளோதான், நம்ம கட் பண்ணிட்டா பிரிஞ்சு வந்துடும். அதனால் நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 டைப்பு எல்லாத்தையுமே நம்ம கட்டி முடிச்சாச்சு. இதழ் ஒன்று, மொட்டு ஒன்று, மகரந்த ஒன்று. இந்த 3 மாலையில் உங்களுக்கு எந்த மாலை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம யாயா ட்வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.